Hi friends, welcome to Madhu channel. இன்னைக்கு Madhu சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி Madhu சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மதுஸ்ரீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா சரியாக காலை 9 மணி ஆகின்றது. மேடம் நல்லா குளிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணி வந்து நான் என்ன பண்ணேன்னா டேபிள்ஸ் கொடுத்தேன். ஒரு 10 டேபிள்ஸ் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு. ஸோ வந்து மேடம் எழுதியிருக்காங்க, காட்டுங்க. என் கையில் வந்து குட்டி பாகுபலி இருக்காரா, ஸோ அதனால தான் வந்து கேமரா ஆடுது. 8th டேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எழுதிட்டாங்க. 6 டேபிள் 7 8th டேபிள் வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. சரி, டேபிள்ஸ் அவங்க எழுதி முடிக்கட்டும். டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சுருவோம் பாப்பாவுக்கு. ஸோ வந்து அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க விளையாடுவாங்க. ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ஆன்லைன் கிளாஸு. ஸோ மதியமாலாம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண உடனே ஹோம்ஒர்க் அப்போவே முடிச்சு அப்போவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம். இது வந்து காலையில் நான் வைக்கிற டெஸ்ட்டு. சரி, ஓகே. இவங்க வந்து இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எதோ காட்டணுமா, ஸோ அதனால் இப்போ இந்த 10 டேபிள் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா அவங்க என்ன காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மேடம் இங்க பாருங்க, நிதிலு குட்டி. நான் மட்டும்தான் குளிச்சேன், நிதிலு குளிக்கல. தம்பின்னு குளிக்கல, இனிமேல் தான் குளிக்க வைக்கணும். கொஞ்சமாக வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வர்றதுக்கு. ஸோ நல்லா வெயில் வரும்போது என் தம்பி கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிருக்குங்க. ஸோ என் செடி காட்டலாமா? காட்டலாம். ஸோ கொஞ்சமாக வெயில் வரும்போது தான் குளிக்க வைக்கணும். ஏன்னா இப்போ காலையிலே குளிக்க வச்சா கொஞ்சம் காற்று பயங்கரமாக வீசுது. நிதிலா குட்டி பாகுபலி டேய் எதையும் பார்க்குறான் அவன் கீழே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வச்சு தோட்டால உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்ட கோலத்தை நீங்கள் பாருங்கள். இதுதான் பாப்பா வந்து இன்றைக்கி போட்ட கோலம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி. நாங்கள் வந்து போன வாரமும் ஆடி வெள்ளி செலிப்ரேட் பண்ணலை, இந்த வாரமும் பண்ணலை. நாங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நான் ஆடி வெள்ளி செலிப்ரேஷன் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து துளசி செடிக்கு பாப்பா வந்து பாருங்கள் கோலம் போட்டு மதுஸ்ரீன்னு எழுதி வச்சிருக்கிறா துளசி செடி கூட. ஸோ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தாங்க கோலம் போட தெரியும். ஸோ போட்ட கோலத்தை பாருங்கள், ஏதோ ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்கிறா. ஸோ பரவாயில்ல, நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நாமளுமே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்து போட்டிருப்போம். இப்போ வாங்க நான் வச்ச செடியெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து உருளைக்கிழங்கு நட்டு வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து முழுசாக நட்டு வைக்கல, அதுலேருந்து அந்த முளைப்பு மட்டும் பாதியாக அறுத்து அதை நான் நட்டு வச்சுருக்கேன். அது அழகாக முளைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? நானா நிஜமாவே நட்டு வைக்கும்போதுல நான் பார்க்கலங்க. அதாவது உருளைக்கிழங்குல அந்த முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, கிழங்கு சுற்றி அதை மட்டும் பாப்பா நட்டு வச்சிருக்கிறா. இங்கே ஒன்று நட்டு வச்சிருக்கிறா. இங்கே வேற என்ன செடியும் இருக்குது, அவ்வளோதானா? நேற்று தான் கொஞ்சம் கீரை விதை போட்டுருந்தேன். ஓ, இதில் வந்து கீரை விதையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா? ஆனால் வந்து எந்த விதை போட்டாலும் இதில் வராதுங்க. ஏன்னா நம்ம கோழி பாருங்க, கோழி மூடி வச்சுருக்கோம் இல்லையா, கோழி குஞ்செல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அந்த கிளச்சி விட்டுரும். ஸோ வராது எந்த செடி வச்சாலும். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பாருங்க பாப்பா. ஓ, நானே சொல்கிறேன்னா பாப்பா நீங்களே சொல்லுங்க சாமி. அம்மா, அது வந்து குட்டி செடி, இது வந்து பெரிய செடி. பாருங்க, பூவெல்லாம் வச்சு. இதுவுமே உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு செடி பாருங்க. இந்த ஐடியா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு அந்த சுத்தி முளைச்சிருக்கும் இல்லைங்களா, சின்னதா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி பாப்பா வச்சிருக்கிறா. ஸோ அது வச்ச உடனே பாருங்க, அதனால பெரிய செடியாவே வாயிருக்கு பாருங்க. பெரிய செடியா மாறி வளர்ந்துருக்கு. ஸோ பூவெல்லாம் வச்சிருக்கு பாருங்க. நான் உருளைக்கிழங்குல உள்ள பூவை இன்னைக்கு தாங்க முத பாக்குறேன். ஆட்டுக்கு வேற ஆடுது. இது பாருங்க, இதுதான் உருளைக்கிழங்குல உள்ள பூ. இப்படிதான் உருளைக்கிழங்குல பூ வைக்கும். நானே இப்பதான் பாக்குறேன். ஸோ இது வந்து இருக்கட்டும். நம்ம உள்ள கிழங்கு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இது எப்போ இதை ரிமூவ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ரிமூவ் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன். கீரியா? கீரி பாத்தீங்களா? அது வந்து பழுத்து இருக்கிறதுக்கு பச்சையாயிடுச்சுமா. ஓ, இங்க தெரியுதுமா உருளைக்கிழங்கு. இங்க பாருங்க, இங்க தெரியுது உருளைக்கிழங்கு. என்னமா இவ்வளவு பெருசா இருக்கு? இங்க பக்கத்துல செடி வந்திருக்கு பாருங்க. இதெல்லாமே உருளைக்கிழங்கு செடி தான். பெருசா இருக்கு. எப்படி பெருசா எப்படி முழு உருளைக்கிழங்கு வச்சிட்டீங்களா? இதுல எப்படி இருக்கும்? கீழே எல்லாம் குட்டி செடியா வருமா? எப்படி வருமோ தெரியல, பார்க்கலாம் இருங்க. அந்த இங்க இருக்கு பாருங்க, இதுவுமே குட்டி உருளைக்கிழங்கு செடி தான். முள்ளங்கி செடி கூட நட்டம்மா. இங்க காலையில நிறைய குட்டி செடியெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அதெல்லாம் எங்க? இதுல பாத்தீங்கன்னா காலையில பாப்பா ஏதோ விதை போட்டு வச்சிருக்கிறோமா செடி. இந்த பாருங்க, இங்க இருக்கு. எல்லாம் மண்ணு போட்டு மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. அடக்கடவுளே, இங்க பாருங்க ஏதோ நட்டு வச்சிருந்தா. என்ன செடிமா இது? முள்ளங்கின்னு நினைக்கிறேன். பப்பாளி.
பப்பாளி செடியா? முள்ளங்கி விதையெல்லாம் இருந்துச்சு எங்க இருக்கு? நம்ம கிட்ட முள்ளங்கி விதையெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம ஆடி 18 அன்னைக்கு எல்லாம் போட்டு விடலாம். இங்க கூட இருக்கு பாருங்கம்மா முள்ளங்கி. அப்பா அன்னைக்கு ஒண்ணு நட்டுருந்தாங்க. ஓ, இதுவும் பாத்தீங்கன்னா முள்ளங்கி செடி தான். முள்ளங்கி விதை இருந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த இது உழுவல் பருப்புன்னுவாங்களே, அது என்ன பயிர்? காணப்பயிரா, கொள்ளு பருப்புன்னுவாங்க, அந்த பருப்பு இது, அந்த செடி இது. ஸோ எல்லாத்தையும் நட்டு வைக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா கோழி வந்து ஃபுல்லா வந்து நம்ம கிட்ட கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, செடி அங்க வந்து கொத்தமல்லி போட்டு எல்லாமே இதுல போட்டு விட்டுருக்காங்க. ஆனா செடி சின்னதா வரும்போது பாத்தீங்கன்னா கோழி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுது. பப்பாளி செடி, டொமேட்டோ செடி எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு பப்பாளி செடி, டொமேட்டோ செடி எல்லாம் காட்டுறேன் வாங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி. இது வந்து இந்த ஜன்னல் வழியா தக்காளியெல்லாம் தூக்கி போட்டதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டதில்லை, இவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து முழு தக்காளியை வந்து பிரிக்க போட்டிருந்தேன். முழு தக்காளி பிரிக்க போட்டாங்களா? இங்க பாருங்க, நம்ம செவுத்தோரமா பப்பாளி செடி வளருது. இன்னும் கொஞ்சம் இது பெருசான உடனே கொஞ்சம் போட்டு விட்ட மாதிரி தான் முளைஞ்சிருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்சம் பெருசான நம்ம எடுத்து வேற இடத்துல வச்சிடலாம். அப்புறம் தம்பி நான் வச்சுக்கிட்டா இங்க கூட தக்காளி செடி முளைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம குருவி கூடு உள்ள இருக்கட்டும். நாங்க அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா பயந்துட்டு குருவி ஓடிடுமோன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, யாரும் இந்த வெங்காயம் எல்லாம் நட்டு வச்சது? முழு வெங்காயத்தை அப்படியே நட்டு வச்சியா? இங்க பாருங்க, வீட்டுல இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சு சமையலுக்கு போடுறதுக்கு வாங்கினா இங்க வெங்காய செடி நட்டு வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் புதுசா வந்திருக்காங்க. அது இவங்க தான். 3 பேர்னு ஒரு பேர் தான், ஒருத்தர் மட்டும் தான் காட்டுறேன். அம்மா அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்ல இருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்து நட்டு வச்சோம்மா. இது ஆட்டையை போட்டு கொண்டு வந்து நட்டு வச்சிங்களா? என்னது? அதுக்கப்புறம் என்ன செடி இது? ரெட் அவரைக்காய். அவரைக்காயா? பாருங்க, இது வந்து சுண்டக்காய் செடிங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம கிட்ட இல்லாம தான் இருந்தது. இங்க ஒண்ணு நட்டுருக்கோம், வந்துருச்சு. சுண்டக்காய் பெரிய செடியாவே இட்டு நட்டோம். ஸோ கசப்பு இல்லைங்க, இது வந்து நல்லாவே இருக்கும். இது ஒரு வரமா காட்டுறமா அப்பா. இது ஒரு சுண்டக்காய் செடி. இன்னொரு சுண்டக்காய் செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் 3ன்றாங்க. எவ்வளவு பூ வச்சிருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம அந்த ஜாதி மல்லி பூ சொன்னோம் இல்லைங்களா, அது பாருங்க பாப்பா தலையில இருக்கு பாருங்க பூ. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, வச்சுச்சுமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு பாட்டில போட்டு வச்சிருந்தானா, அது நேத்து கட்டிட்டேன். அதனால வச்சிருக்கேன். அதாவது டெய்லி இது வந்து ஒரு நாள் பூத்த பூ இல்ல, டெய்லி விடுற பூவெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வந்து கூட பூத்துச்சு. நான் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அங்க பாருங்க, டொமேட்டோ செடி அன்னைக்கு நான் நட்டிருந்தேன். டெய்லி பூக்குற ஜாதி மல்லி பூவை ஒரு பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. ஸோ அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு அவளே கட்டி வச்சு விட்டது மட்டும் தான் நான். இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி எட்டுன்னு வந்து தக்காளி விதையை போட்டுட்ருக்கா ஒரே இடத்துல. ஸோ முளைச்சிருக்கு பாருங்கள், பெருசாக வரும். இது இந்த இடம் பாருங்கள், ஒரு 3 நாள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு குருவி கூடு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் போய் பார்க்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, அவங்க அப்பா திட்டுறாங்க, போய் பார்க்கக்கூடாது, இது ஓடிடும் அப்படின்னு. சரி, திரும்பி கூட பார்க்கலாம். அதனால அதை வந்து நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. அது குஞ்சு பொரிச்சிருக்கா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா. ஆனால் இங்கே இப்போ இந்த நம்ம எலுமிச்சை செடியில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மறுபடியும் புதுசாக வீடு கட்டுறாரு. இவர் வந்து தையல் குருவி இல்லை. என்னம்மா? நம்ம வழக்கம் போல வைக்கிற மருதாணி செடியில புதுசா பூ முளைக்க போகுது. ஓ, மருதாணி செடியில பூ முளைச்சிருக்கா? இருங்க இதை காட்டிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி கட்டுறது, இவங்க வந்து வேறங்க இந்த நம்ம வைக்க புல்லுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த குருவி இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குருவி இது வந்து நாங்கள் நடமாடுற இடங்க, அதனால இருக்குமா இருக்காதான்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இவங்களும் கட்டுறாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய குருவிங்க கூடு கட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து மருதாணி செடி பாப்பா சொன்னது என்னன்னா, மருதாணி செடியில் இந்த மாதிரி பூ வைக்குதான், பூவா விதையான்னு தெரியல இது. ஸோ இதை தான் காட்டுமான்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, பூ வச்சிருக்குமா? ஆமாம், பூ வச்சிருக்குதோ, மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா நான் கஞ்சிப்பாட்டி வீட்டுல இருந்து நான் அது வந்து முலாம்பழம் செடின்னு கொண்டு வந்து நட்டு வச்சா கடைசியில பார்த்தா பூசணிக்காயமா. எதுமா இது? ஓ, இது வந்து கணிச்சிப்பாட்டி வீட்டுல இருந்துச்சாங்க, நம்ம கஞ்சியம்மா வீட்டுல இருந்துச்சான். அங்க இருந்து முலாம்பழம் செடின்னு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறா. ஆனா இது பூசணி செடின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மீது என்ன செடின்னு தெரியல. போது நான்
இது வந்து வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துனேன்னா அங்க தண்ணி பாய்ச்சாங்க முள்ளங்கி அங்க. அங்க முள்ளங்கி செடி இருக்குதுங்க, முள்ளங்கி தோட்டம் அங்க இருக்கு. ஸோ நான் அந்த சைடு உங்களுக்கு தெரியும், அங்க தண்ணி வந்து விடுவாங்க. அதை எட்டுனது பாப்பாக்கு வந்து இந்த சைடு வாமா வெயில். பாப்பாவுக்கு வந்து இந்த கார்டனிங் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே எட்டுன்னு வந்து செடி நட்டு வைப்பா, தண்ணி ஊற்றுவா. ஸோ பாருங்கள், இந்த அவரைச்செடி, இங்கே ஒரு அவரைச்செடி வச்சுருக்கிறா சின்னதாக. அப்புறமா இங்கே ஒரு அவரைச்செடி, இதெல்லாமே அவ நட்டு வச்சது தான். இது பூசணி செடியா. அந்த இங்கே இது நட்டு வச்சுருக்கா பாருங்கள், இதுவுமே பாப்பா தான். என்னம்மா இது, என்ன செடியாம்மா இது? பூசணி. இங்க ஒரு செடி நட்டு வச்சிருக்கா. அப்புறம் வெங்காயம் நட்டு வச்சிருக்கா. புங்க மரம், புங்க மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க டேடியோட ஃபேவரட். ஏன்னா காத்து நல்லா அது வரும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக அது நட்டு வச்சாங்க மரமா வரட்டும்னு. பாதுகாப்பா இருக்கிறதுக்கு குச்சி நட்டு விட்டுருக்காங்களாம். ஸோ இதுதாங்க பாப்பா வந்து காட்டணும். அந்த உருளைக்கிழங்கு தான் பாப்பா வந்து காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா. செம்மையா இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பா நாங்க அது எடுக்கிற அன்னைக்கு கீழே எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி இருக்குமா? அப்படியா, பார்க்கலாம். 5, 6, 7 உருளைக்கிழங்கு இருக்குமாங்க. அப்போனா அதுவே 1 கிலோ வரும். இதை தான் வந்து எனக்கு காட்டுங்க நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாப்பா. ஸோ நிறைய சிஸ்டரும் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஜாதி மல்லிப்பூ வச்சிருச்சான்னு. ஸோ விட்டுருக்குது. குருவி வந்து நான் போய் பார்க்கல, எனக்கு பயமா இருக்குது. ஆல்ரெடி இப்போ குஞ்சு பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது பார்க்க குருவி உள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால பயந்துட்டு நாங்கள் வந்து பார்க்கல. அவங்க டேடி வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே இப்போதான் கட்டிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம். அப்புறமா இன்னொரு சுண்டக்காய் செடி பாப்பா சொன்னா இல்லைங்களா, 3 செடி இல்லையா, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். கோழி குஞ்சு காட்ட சொன்னீங்க. கோழி குஞ்சுல பாத்தீங்கன்னா அது ரொம்ப சோக கதைங்க. காட்டுறேன் இருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இன்னொரு சுண்டக்காய் செடி. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன செடி தான். இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கட்டும், இது நட்டு வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க ஒரு பேரழிவு நடந்திருக்குதா, இது என்னன்னு பாப்பாலே சொல்லுவா. அம்மா, நான் கஷ்டப்பட்டு ஆரியம் போட்டு வச்சிருந்தேன் மினிச்சர் குக்கிங்க்கு. கோழி குஞ்சு கோழி எல்லாம் வந்து கிண்டிடுச்சுமா. அதாவது நல்லா சாப்பாடு செய்யற மாதிரி கிண்டி வச்சிருச்சுமா. சாப்பாடு செய்யற மாதிரி கிண்டிடுச்சுங்களா, சாப்பாடு கிண்டுறது மாதிரி. ஆக்சுவலி இங்க வந்து அவ மினியேச்சர் குக்கிங் வீடியோக்காக எனக்குலாம் தெரியாதுங்க, அவளே பண்றது இதெல்லாம். ஸோ இங்க வந்து அந்த நம்ம கேழ்வரகு விதை இருக்கு, அதுதான் இங்க ஆரியம் அப்படி சொல்லுவாங்க இந்த ஊர் சைடு. ஸோ அந்த கேழ்வரகு விதையை போட்டிருக்கிறா. அது வந்து நம்ம கோழி குஞ்சு வந்து நல்லா கிண்டி உள்ள அந்த விதையெல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஸோ அதுதான் சொல்றா, இங்க போட்டா வருமாங்க, மர நிழல்ல போய் வருமா. அதுக்கப்புறம் நான் வந்து கடுகு செடி எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது, காட்டலாம். கடுகு செடி காட்டலாம், அதுக்குள்ள நம்ம கோழி குஞ்சு காட்டலாம். இது வந்து இதுக்குள்ள இருக்கிற கோழி பாத்தீங்கன்னா நம்ம 10 குஞ்சு பொரிச்சு இல்லைங்களா, அந்த கோழிங்க. ஆக்சுவலா அந்த 10 குஞ்சு பொரிச்ச கோழி என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா 10 குஞ்சுல கோழி பொரிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வந்து மிதிச்சு சாகடிச்சிருச்சுங்க. மொத்தம் 9 இருந்தது. 9ல் 1 வந்து யாரோ அந்த கோழி குஞ்சு காலை உடைச்சிட்டாங்க, உடஞ்சிருந்தது. உடஞ்ச காலோட இருந்துச்சு. அது ஒரு காலை மட்டும் நொண்டி நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீரிப்பிள்ளை வந்துச்சுங்க. அந்த கீரிப்பிள்ளை வந்து அந்த உடஞ்ச கால் கோழி குஞ்சை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ மொத்தம் இதில் 8 இருக்கு, நம்ம 10 கோழி குஞ்சு பொரிச்சதுல. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைக்கோழி இருந்துச்சுல, அது எங்கள் அம்மா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கோழி மொத்தம் 8 குஞ்சு பொரிச்சிச்சு. ஆக்சுவலாக அது கண்ணெல்லாம் ஏதோ அடிபட்டுருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம வத்தல் மலைக்கு போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 குஞ்சு வந்து காக்காவோ கழுகோ தூக்கிட்டு போயிடுச்சு. மொத்தம் இப்போ 4 குஞ்சு தான் இருக்குது. அது கண்ணில் வந்து இன்னொரு கோழி கூட சண்டை போட்டிருக்கும் போலங்க, அடிபட்டிருக்குது. அம்மா, இது என்ன செடின்னு தெரியுமா? இது கடுகு. இந்த நம்ம துளசி செடிக்குள்ள பார்த்தீங்கன்னா கடுகு செடின்னு சொல்லுவாங்க. அது முளைச்சிருக்கு, நல்லா கொத்தா முளைச்சிருக்குதான். மேடம்க்கு இதே தான் வேலை, கார்டனிங் பண்ணிட்டு இருக்கிறது தான் எப்போ பாரு அதே தான் வேலை. நானும் விட்டுறது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா. பாருங்க, மறுபடியும் வெங்காயத்தை எடுத்துட்டு போய் குழி நோண்டி அதை நட்டுட்டு இருக்கா. எப்படி நம்ம கோழிக்கிட்ட அந்த வெங்காயம்லாம் இருக்காது. அப்பா ஏன் தெரியுமா சோகமா இருக்கிறா, இங்க பாருங்க அழுறத. ஏன்னா தம்பி வந்து இதை ஒடிச்சிட்டான், இங்க பாருங்க ஒடிச்சிட்டானா, அதனால சோகம். அவ அழுதுட்டான். இப்போ வந்து காட்டுக்கல வீடியோல இல்ல, நம்ம தம்பி தானே அழுதுட்டாங்க. ஏன்னா நிறைய செடி பிச்சு போட்டாமா. இப்ப கொஞ்ச நேரம் இங்க விட்டுருந்தாங்களா, பிச்சுட்டான். சரிடா வாடா. கார்டனிங் வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க தம்பி எல்லா செடியும் பிச்சுட்டான். அதனால வாய்ஸ் உள்ள போயிடுச்சு, சவுண்டே காணோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நாளைக்கு போற வீடியோ உங்களுக்கு
வீட்டில் வரும். மேடம்க்கு ஏன் தெரியுமா சவுண்ட் உள்ளே போயிடுச்சு, அவள் செடியை தம்பி பிச்சுட்டான்னு. சரி பாய், தேங்க்யூ. பாய்.